ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட panandpots சேனலில் ஒரு கபாப் ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கபாப் வந்து மூர்க் மலாய் கபாப்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப க்ரீமியாக டேஸ்டியாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த மலாய் கபாப்க்கு நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி சேர்க்க போகிறோம். சிக்கன் பாருங்கள், நான் போன்லெஸ் சிக்கன் ஒரு 400 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து போன் உள்ள பீசஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கபாபில் மெயினாக நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து மீட்டை உங்களுக்கு நல்லா ஜூஸியாக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடை வந்து நான் இன்றைக்கி தோலோடு தான் சேர்த்து அரைக்க போகிறேன். அரைக்கிறதுனால நான் அப்படியே எடுத்திருக்கேன். ஸோ இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு 1/4 வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி கீரை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 பீஸ் அளவுக்கு மட்டும் புதினா சேர்த்துக்கலாம். ஒரு பாதி லெமன் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் க்ரீம், அதாவது நல்லா திக்காக இருக்கிற மாதிரி க்ரீம் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு கரம் மசாலா தேவைப்படும். நல்ல திக் தயிரும் தேவைப்படும். அப்புறமா எண்ணெயில் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த போன்லெஸ் சிக்கன் அப்படின்றனால நம்ம ஸ்லிட்ஸ்லாம் போட முடியாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபோர்க் எடுத்து நல்லா இந்த மாதிரி அங்கங்கே ஓட்டை போட்டு விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம சேர்க்குற மசாலா எல்லாம் அந்த சிக்கனுக்குள்ளே ஊறி உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ போன்லெஸ் அப்படின்றனால நம்ம ஸ்லிட்ஸ் போடக்கூடாது. போன் உள்ள பீஸ் எடுத்திங்கன்னா ஸ்லிட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து அரைக்க போகிறோம். மிளகு சேர்த்துருக்கேன். அப்புறமா முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகா, வச்சுருக்க இஞ்சியை சேர்த்துடலாம். பூண்டு வந்து அப்படியே தோலோடு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்துக்க போகிறேன். இப்போ அடுத்ததாக மசாலா ஐட்டம் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் நான் சேர்க்குறேன். அடுத்ததாக இந்த கபாப்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 400 கிராம் அளவுக்கு சிக்கனுக்கு நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நல்லா திக் தயிராக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அப்புறமா க்ரீம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக் க்ரீம் நான் சேர்த்துக்க போகிறேன். இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டுங்க இந்த கபாப்பில். அடுத்ததாக லெமன் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி லெமனோட ஜூஸையும் அதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த கபாப்க்கு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. நல்லா திக்காக அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக க்ரீமியாக அரைச்சாச்சு. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. எல்லா மசாலாவும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தனால இப்போ வச்சுருக்க சிக்கனில் இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ மெயினாக இந்த கபாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேரினேட் பண்ணுற டைம் தான் ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுருங்க. நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்கலாம். இல்லை முடியாத பட்சத்துக்கு அட்லீஸ்ட் 4 to 5 ஹவர்ஸாவது நீங்கள் ஊற வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மேரினேட் பண்ணனே செஞ்சோம் அப்படின்னா அந்த கபாப் வந்து அவ்வளோ தூரம் டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் கலந்ததுக்கப்புறமா கடைசியாக நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்க்குறேன். நீங்கள் ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். பட் கபாப்ஸ்க்கு வந்து ஆலிவ் ஆயில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். லஞ்சுக்கு நம்ம செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் டே வந்து கபாப் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிச்சு நம்மளோட கபாப் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கியூவர்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்கியூவர்ஸ் வந்து நீங்கள் நல்லா தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சிக்கன் அதில் வந்து வச்சுட்டு நீங்கள் க்ரில் பண்ணிங்க அப்படின்னா தான் அது ரொம்ப தூரம் தீஞ்சு போகாது. இல்லைனா உங்களுக்கு ரொம்ப அது வந்து ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு போன்லெஸ் சிக்கன் எல்லாத்தையும் நம்ம ஸ்கியூவர்ஸில் இந்த மாதிரி நல்லா குத்தி வச்சிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த ஸ்டாண்ட் எதுவும் யூஸ் பண்ணலை. டேரெக்டாக ட்ரேயில் தான் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி செய்கிறது தான் பிடிக்கும். அப்போ தான் அந்த கபாபோட ஃப்ளேவர் எல்லாம் அப்படியே இருக்கும், ஜூஸஸும் அப்படியே இருக்கும். ஸோ அதனால் நான் எப்போயுமே இப்படி தான் பண்ணுவேன். உங்களுக்கு ட்ரையாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டாண்டு வச்சு கூட அது மேலே இந்த கபாபை வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து போன்லெஸ் பீஸ் எடுத்துருக்கிறனால எல்லாத்தையுமே ஸ்கியூவர்ஸில் அடுக்கியாச்சு. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து போன் உள்ள பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை டேரெக்டாக ட்ரேலே வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணலாம். இன்னொரு கொஷின் ஒரு சிலர் கேட்டது என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் எங்ககிட்ட அவன் இல்லை அப்படின்னா நாங்கள் எப்படி இந்த கபாப் செய்கிறது அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தீங்க. இது வந்து நீங்கள் நார்மல் தவாலே கூட நீங்கள் செய்யலாங்க. லைட்டாக ஆலிவ் ஆயில் சேர்த்து நல்லா 2 பக்கமும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் க்ரில் உங்களுக்கு அந்த பார்பிக்யூ ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் அவன் இல்லாட்டி தந்தூரியில் தான் நீங்கள் வந்து குக் பண்ணணும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ரேயில் அடுக்கியாச்சு. இப்போ
அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். 230 டிகிரிஸில் வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். க்ரில் மோடில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் நல்லா அதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க கபாப் எல்லாத்தையும் உள்ளே வச்சு நம்ம க்ரில் பண்ணிடலாம். இப்போ நல்லா நம்மளுக்கு ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. அந்த ட்ரே வந்து நான் உள்ளே வச்சுட்டு குக் பண்ண போகிறேன். இப்போ இந்த கபாபை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 12 நிமிஷம் பக்கம் நீங்கள் நல்லா ஒரு சைடு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வெளியில் எடுத்துட்டு கொஞ்சம் ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணி இன்னொரு சைடு திருப்பிட்டு அதுக்கப்புறமா ஒரு 12 நிமிஷம் நம்ம நல்லா க்ரில் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் 12 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு கபாப் பாருங்கள் ஃபஸ்ட்டு சைடு வந்து நம்மளுக்கு நல்லா க்ரில் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லா ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் கபாப் வந்து ரொம்ப ட்ரை ஆக்காமல் பார்த்துக்கும் இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்குறப்போ. ஸோ அதனால் ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சைடும் நம்ம திருப்ப போகிறோம். திருப்பிட்டு ஒரு 12 நிமிஷம் பக்கம் நீங்கள் க்ரில் பண்ணலாம். ரொம்ப ஹையில் வச்சு நீங்கள் க்ரில் பண்ணிங்க அப்படின்னா சிக்கன் வந்து வேகாது, சீக்கிரம் தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் இந்த டெம்பரேச்சரில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா தான் கபாப் உங்களுக்கு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ பாருங்கள் கபாப் எல்லாத்தையுமே இன்னொரு சைடு நம்ம திருப்பியாச்சு. நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சைடும் லேசாக நீங்கள் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 12 நிமிஷம் நம்ம வந்து வைக்க போகிறோம் அவனில். இப்போ எல்லா கபாப்புக்கும் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி குவிக்காக ஒரு டிப் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்கு இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வறுத்து அரைச்ச சீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அடுத்ததாக சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு பாதி லெமனோட ஜூஸை இதில் சேர்த்துடலாம். இது வந்து ஒரு மின்ட் டிப்புங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கபாப்ஸ்க்காக இருக்கட்டும், சாண்ட்விச் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கொஞ்சம் கோர்ஸாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிட்டு இதுக்கு வந்து பேஸ் பார்த்திங்கன்னா தயிர் தான். தயிரோடு அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இங்கே நல்லா க்ரீமியாக கெட்டியாக இருக்கிற மாதிரி நான் தயிர் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம அரைச்ச அந்த புதினா மிக்சரை வந்து சேர்த்துடலாம். இப்போ இதிலே நம்ம எல்லா பொருளும் சேர்த்தாச்சு, உப்பும் சேர்த்துட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி இதை சர்வ் பண்ணலாங்க. ரொம்ப குவிக்காக செய்கிற மாதிரியான ஒரு டிப்பு, ஆனால் கபாபோட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது ரேப் செய்கிறீங்க அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சாண்ட்விச்சஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 நாளைக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டு காம்பினேஷன் தந்தூரிக்கு இந்த டிப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நம்மளோட கபாப் எல்லாமே சூப்பராக க்ரில்லாகி வந்துருச்சு. பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது பார்த்தீங்களா. நான் வந்து ஒரு மிக்ஸ்டு பிளாட்டர் மாதிரி செஞ்சேன். இன்றைக்கி நான் வந்து இந்த மலாய் கபாப் செஞ்சு காட்டியிருக்கேன். அடுத்து வர வீடியோஸில் உங்களுக்கு வந்து சிக்கன் டிக்கா, அதுக்கப்புறமா ஹரியாலி கபாப், இது எல்லாமே நான் ரெசிபீஸ் போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாமே. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சிக்கன் கபாப் இது யூஸ் பண்ணி நீங்கள் ரேப்ஸ் கூட பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இந்த கபாப்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் panandpots சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபிஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். panandpots, fuel for life.